மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்கிறது திருக்குறள். ஒருவன் முன்பு தான் உண்ட உணவு சீரணித்த அளவை அறிந்து அதன்பின் உண்பானாயின் அவனது உடம்புக்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை என்பது இத்திருக்குறளின் பொருள். இப்போ இதுக்கு முதல் படியா நாங்க என்ன செய்யணும்? மக்கள் என்ன செய்யணும்? முதல் படியா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மரபு சொல்றது நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படின்னா தினம் தினம் செய்யக்கூடிய செயல்கள். இந்த அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் சிலவற்றை நம்மளுடைய மரபு சொல்லிக்கிற மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா நாம மருத்துவ பிரச்சனை இல்லாமல் வாழலாம். மருத்துவ பிரச்சனை இல்லாமல் வாழலாம். அதைத்தான் நான் நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறேன். நிறைய வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு நாள் வகுப்பு, 3 நாள் வகுப்பு அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறேன். செயல்கள்னா சாதாரண செயல்கள் தான். நம்ம குளிக்கிறது, வாய் குளிக்கிறது, பல் துலக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் தான். இந்த செயல்களை நம்மளுடைய மரபு என்ன சொல்லுதோ அதே மாதிரி நம்ம மாற்றி அமைச்சிக்கிட்டோம்னா போதும், நம்ம மருத்துவ பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துடலாம். அதுக்கு பின்னாடி ஆரோக்கியமா வாழ்றதுங்கிறது அதுக்கு அடுத்த நிலை. அந்த ஆரோக்கியமா வாழ்றதுங்கிற அடுத்த நிலை அப்படிங்கிறதுல பட்ச சுத்தி முறை அப்படின்னு பஞ்சசுத்தி போக பட்ச சுத்தி முறை. பட்சங்கள் பட்சம் பட்சம்னா அர்த்தம் என்னங்க? பட்சம்னா ஒரு கால அளவு. இப்ப இதுல நித்தியங்கிற சொல்லு வருது இல்லையா? பட்சம் சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம் சொல்றாங்க இல்லையா? அந்த பட்சம். பட்சம்னா ஒரு 15 நாள் அளவை குறிக்கக்கூடிய ஒரு கால அளவு. இது கால அளவு. 15 நாள் கால அளவு. 15 நாள். நாளிகை நேரத்தை குறிக்கக்கூடிய அளவு சொல்லு. நித்தியங்கிறது நாளை குறிக்கக்கூடிய, ஒரு நாளை குறிக்கக்கூடிய அளவு சொல்லு. பட்சம் அப்படிங்கிறது 15 நாளை குறிக்கக்கூடிய ஒரு அளவு சொல்லு. 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம உடம்புக்கு செய்யக்கூடிய செயல், அதுதான் பட்ச சுத்தி முறை அப்படின்னு சொல்றது. அந்த பட்ச சுத்தி முறையை தான் நம்மளுடைய சிவ வழிபாட்டுல பிரதோஷ விரதமா வடிவமைச்சு வச்சிருப்போம். இந்த பிரதோஷம்ங்கிறது பட்சத்துக்கு ஒரு தடவை தான் வரும். 15 நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது வரும். அந்த பிரதோஷ நாளில் கடைபிடிக்கக்கூடியதான் அந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது. முதல் படிங்கிறது நித்திய பஞ்சசுத்தி முறை. பஞ்சசுத்தி முறை. இரண்டாம் படிங்கிறது பட்ச சுத்தி முறை அல்லது பிரதோஷ விரதம் சொல்லிக்கலாம். ஒரு நாள் அந்த ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய கடன்கள், நமக்கு உண்டான கடன்கள், காலை கடன் எடுத்துக்கங்களேன். இப்போ நமக்கு காலையில் இருந்து சொன்னால் பல் விளக்கிட்டு ஏதாவது ஒரு ஆகாரம் அருந்திட்டு தான் நம்ம அந்த கடன்களுக்கு போகிறோம், கடன் கழிக்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாடர்ன் வேர்ல்டில் பொல்யூஷன் அப்படின்னா ஏர் பொல்யூஷன் வந்துருச்சு, ஃபுட் பொல்யூஷன் இருக்குது, நிறைய பொல்யூஷன் இருக்குங்க. அப்போ ஐயா சொல்கிற மாதிரி இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை, நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் ஆட்கொண்டு நமக்கு உயிராட்டெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் இங்கே இருக்குது, இங்கெல்லாம் நாடி தெரியாது, இங்கே பாருங்க நாடி துடிக்கும், ஒன்றாயிருச்சு. அப்போ இந்த பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிறது என்னன்னா, அன்றாடம் செய்யக்கூடிய காலை கடன்கள் காலையிலேயே நமக்கு போயிடணும். அது கடன் காலை கடன். அது நீங்க காலை கடன் சொல்றீங்க இல்லையா? இந்த காலை கடன் மாதிரியே காலக்கடன் ஒண்ணு இருக்கு. சரிங்க. காலம்னா காலக்கடன். இந்த காலை கடன் தெரியும், காலக்கடன் தெரியும் நமக்கு. அந்த காலம்னா அந்த காலம், ஒரு நாள் ஒரு காலம், 15 நாளுங்கிறது இன்னொரு காலம். அதுதான் நித்திய பஞ்சசுத்தி முறை. பட்ச சுத்தி முறைனா 15 நாளைக்கு அந்த காலத்துக்கு செய்யக்கூடிய ஒரு உடம்புக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் சுத்தி முறை, பட்ச சுத்தி முறை. அதுக்கு பிறகு மண்டல சுத்தி முறைன்னு வரும். ஒரு மண்டலத்துக்கு ஒரு தடவை பண்ணக்கூடியது மண்டல சுத்தி முறை அப்படின்னு சொல்லிட்டு. மண்டல சுத்தி முறைக்கு அடுத்து அயன சுத்தி முறைன்னு வரும். அயனம்னா எத்தனை காலங்க? நாட்கள். அயனம்னா 2 அயனங்கள் சேர்ந்தது ஒரு வருடம். 2 வருஷம். ஆமா, 2 அயனங்கள் சேர்ந்தது ஒரு வருடம். ஒரு அயனத்துக்கு ஒரு செயல் 6 மாதம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செய்யறதுக்கான உடம்புக்கு செய்யக்கூடிய ஒரு செயல்முறை. அதுக்கடுத்து வருட சுத்தி முறை. இப்படி கால கடன் இருக்கும். இந்த கால கடனை தான் நம்மளுடைய மரபு வடிவமைச்சு வச்சிருக்கு. நிதம் செய்யக்கூடியது, 15 நாளைக்கு ஒரு தடவை செய்யக்கூடியது, 48 நாளைக்கு ஒரு தடவை செய்யக்கூடியது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை செய்யக்கூடியது, வருடத்துக்கு ஒரு தடவை செய்யக்கூடியது, மாமாங்கத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு படிநிலையா போகும். அது விரிவா போயிட்டே இருக்கும். ஆமா, இந்த திருவிழா நடத்துற இல்லையா, மகாமகம், அது இப்படி போயிட்டே இருக்கும். இந்த கால அளவு போயிட்டே இருக்கும். இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய கடன் தான் காலக்கடன் அப்படிங்கிறது.
இந்த காலக்கடனை வந்து நம்ம உணர்ந்து செஞ்சோம்னா நாம இந்த மண்ணில் வந்து இன்புற வாழ்ந்து இறைவனடி சேரலாம், இறைநிலையில் உரையலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனடி சேரலாம். அதாவது இன்பமா இருக்கிறதுங்கிறது நம்ம மனம் சம்பந்தப்பட்டது தான். இருந்தாலும் நம் மனம் வந்து நம்ம உடம்புல தான் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ ஐயா சொல்ற மாதிரி அந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அயனம், அந்த அதுக்கப்புறம் நேர மாமாங்கம், வருடத்திற்கு ஒரு முறை, நிதம் ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறைன்னு இத்தனை விதத்துக்கும் நம்ம வந்து இப்போ விளக்கமாக இப்போ ஐயா அடுத்த லெவலில் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னீங்க இந்த மனம் தான் இன்பமாக இருக்கிறதுக்கு அடிப்படை அப்படின்னு சொன்னீங்க. மனம்தான் அடிப்படை. ஆனால் அந்த மனசை இன்பமாக வச்சுக்கிறாம ஆனந்த நிலையிலேயே இருக்க விடாமல் தடுக்கும். எது தடுக்கும் அப்படின்னா, வெளியிலிருந்து நம்மை தாக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் தடுக்கும். நம்ம உடம்புக்குள்ளே தேங்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் தடுக்கும். இதை நம்ம எதில் உணரலாம் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு தமிழ் பழமொழியில் உணர்ந்துட்டு போயிடலாம். மனச்சிக்கல்லைனா மலச்சிக்கல்ல அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? மனச்சிக்கல்லைனா மலச்சிக்கல்ல. அதே மாதிரி இப்போ என்ன இதே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா மலச்சிக்கல்லைனா மனச்சிக்கல்ல. இப்போ மனசை சரியாக வச்சுக்கிட்டு நம்ம உடம்புல மலை கழிவுகள் தேங்காத மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஞானியாக இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா முடியாது. நம்மளாம் சாதாரண மனுஷங்க தான். பெரிய ஞானியே மனசை பற்றி சொல்லையில் என்ன சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஞானி தாய்மான சுவாமிகள், நம்ம திருச்சியில் வாழ்ந்தவர். அவர் திருச்சி மலைக்கோட்டையில் அவர் வந்து தாய்மான சுவாமிகள் சொல்கிறாரு மனசை பற்றி, கருந்தேல் கொட்டிய பேய் குரங்கு அப்படிங்கிறாரு. கருந்தேல் கொட்டிய பேய் குரங்காம மனசு. எப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனோட பேயை என்னாட்டம் ஆடுது, குரங்கோட பேய் என்னாட்டம் ஆடும். அந்த குரங்கோட பேய்க்கு தேல் கொட்டி பிடிச்சாமா. தேலும் சாதா தேல் கிடையாது, கருந்தேல் கொட்டி பிடிச்சாமா. அப்ப அந்த குரங்கோட பேய் என்ன ஆட்டம் ஆடும், அவ்வளவு ஆட்டம் ஆடுமா நம்மளுடைய மனசு. அப்படிப்பட்ட மனசை நம்ம ஆடாம வச்சிருக்க முடியுமா? நம்ம நல்லா வச்சுக்கிற முடியுமா? முடியாது. அவ்வளவு பெரிய மகானே மனசை பத்தி எப்படி சொல்லல. என் மனசுலாம் அப்படி கிடையாது. என் மனசுலாம் சாதாரண மனசு தானே. நம்ம மனசுலாம் எதுனாலும் போச்சு. ஒரு நடிகை போச்சுன்னா நடிகை பின்னாடியே நம்ம மனசு போயிடுது. திருப்பி கொண்டு வர்றதுக்கு நம்ம தான் படாத பாடு பட வேண்டியது இருக்கு. சரியா? நம்மளாம் என்ன சாதாரண மனுஷங்க தான், மகான் கிடையாது. அப்ப நாமெல்லாம் என்ன பண்ணணும், மலச்சிக்கல் இல்லாமல் வாழ பழகணும். மலம் தேங்காம வாழ பழகணும். வாழ பழகிட்டோம்னா மனசு வந்து சரியாயிடும். நம்ம மகான் நிலைக்கு போயிடலாம். ரொம்ப சுருக்கமான வழி வந்து இதுதான். மலம்ங்கிறது வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு 2 பாத்ரூம் போகிறது மட்டும் மலம் கிடையாது. கண்ணுலேருந்து வெளியேறது மலம் தான், மூக்குலேருந்து வெளியேறது மலம் தான், வாய் மூலமாக வெளியேறது மலம் தான், காதுலேருந்து வெளியில் வர்றதும் மலம் தான். எல்லாமே வந்து மலம் தான். வேர்வை மூலமாக வெளியேறது மலம் தான். எல்லாத்து மூலியமாகவும் வெளிவர்றது தான் நம்மளுடைய உடம்புல இருந்து வெளிவரக்கூடியதும் மலம் தான். அந்த மலச்சிக்கல் இல்லை, மலம் வந்து சிக்கல் இல்லாமல் வெளியேறணும் அப்படின்னா நம்ம இந்த செயல்முறைகளை செய்யணும். நம்மளுடைய இந்த மரபு சொல்லக்கூடிய நித்திய பஞ்ச சுத்தி முறை, பட்ச சுத்தி முறை, மண்டல சுத்தி முறை, மௌன சுத்தி முறை இதெல்லாம் செஞ்சு நம்ம மனசை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கோம். இதெல்லாம் புக்கில் எழுதி கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கேன். இன்னொன்று என்னை வந்து நேரில் பார்த்தா தான் அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய வகுப்பு கிளாஸ் அட்டன் பண்ணா தான் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நிறைய யூடியூப் சேனல்களில் நிறைய விரிவாக பேசியிருக்கிறேன். புத்தகத்துலேயும் விரிவாக எழுதியிருக்கிறேன். நான் எங்கேயுமே எதையுமே மறைச்சி வச்சு பேசணும் அப்படின்னு நான் விரும்புறது கிடையாது. எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த புதின் அப்படின்னு ஐயா பேர் வச்சுருக்காங்க. புதின் அப்படின்னாவே புதுசு. இப்போ நம்ம உணவில் வந்து எடுத்துக்கோங்க, புட்டுன்னு பேர் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அப்போ அது வந்து அரிசியிலேருந்து அதை நம்ம ஒரு காம்பினேஷன் போட்டு அதை ஆவியில் வேக வச்சோம்னா அது புதுசு அப்படிங்கிறது தான் புட்டுங்கிறது வந்துருச்சு. அது மாதிரி ஐயாவோட பேரே வந்து புதின்னு பேர் வச்சுருக்காங்க, அதை அடைமொழியாக வச்சுருக்குறாங்க. அந்த புத்தகம், அவர் எழுதின புத்தகமும் நமக்கு உண்மையாலுமே ஒரு ஐ ஓப்பனராகவும் நமக்கு ஒரு வேறொரு ஆங்கிளில் நமக்கு அந்த புக்கு வந்து நமக்கு கொடுக்கும். நான் அவரை பற்றி கேள்விப்பட்ட வகையில் அவர் வந்து மருந்தன வேண்டாவாம் அப்படிங்கிற புக்கு வந்து ரொம்ப நல்ல ஹைலைட்டாக இருக்குது. அதே சமயம் நிறைய விஷயங்கள் அவர் வந்து அதில் எழுதியிருக்கிறாங்க. நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மக்களுக்கு வந்து நல்ல ஒரு தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த நோக்கத்தில் தான்.
என்னுடைய ஆரோக்கியத்திற்கு காரணம் இந்த S&P இம்யூனிட்டி ட்ரிங்க் தான். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். என்னன்னு கேக்குறீங்களா? இந்த S&P குடிநீர் பானம் தாங்க. இத விஐபிகளுக்கு மட்டும் குடிக்க சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க ஒவ்வொருவரும் உங்க வீட்டுக்கு MIP தான், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். நீங்க உங்க வீட்டுக்கு விஐபி ஆக இருக்க இந்த S&P ட்ரிங்க தினமும் குடிங்க. எல்லாரும் இந்த S&P குடிநீர் பானத்தோடு ஆரோக்கியமாக வாழ்வோம். Feel the super nature. S&P Onion Agua. For purchase, www.snpcard.in. Dealers wanted worldwide.